ஆமாம் சார், தப்பாக பண்ணிட்டோம் சார். அது வந்து எடுக்கும்போது அந்த காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் எடுத்துட்டோம் அதில் நடைமுறையாக. அப்புறம் படம் பார்த்துட்டு சில பேர் வந்து கொஞ்சம் பீரியடை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்தனால அதுக்கப்புறம் போஸ்ட்டில் தான் அந்த பேர் போட்டனால அந்த தவறு நடந்துருச்சு. ஓகே சார். மேக்கப் ஜாஸ்தியா ஏன்னா ஹீரோயினும் சரி அக்கா கேரக்டரும் சரி எல்லாருமே கட்டாங்க. ஒருவேளை அதனால தான் அந்த டைலாக் என் பேர் புட்டம்மா அதனால தான் புட்டு. ஆமாம் சார், அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களா அவங்கள்ட்ட? இல்லை சார், மேக்கப் இல்லை சார். அவங்க வந்து வரும்போது அப்படி வந்தாங்க. ஆனால் இல்லை மேம், இந்த கேரக்டருக்கு இப்படி இல்லை, நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. ஆனால் பொட்டு இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது கேரக்டராக இருக்கிறனால அது ரொம்ப அதிகமான மேக்கப் இல்லை. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் அது தேவைப்படலை மேக்கப். இல்லை சார், இங்கே வந்து இல்லை சார், அப்படி இல்லை சார். அது இப்போது ஒரு ஸ்பேம் வருது அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மில்லியன்லேருந்து 80 மில்லியன் வரையும் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து உயிர் பெறுது அப்படிங்கிறது தான். அது ஒன்று இல்லை அப்படிங்கிறது யாராலையும் எந்த அறிவியலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது 15ல் ஒன்று கூட இருக்காதா? அதுக்கான சூழலை மட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், சந்தோஷமாக என்ன சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது. இல்லை சார், அது தெரில நமக்கு. லிரிக்ஸ் வந்து இவர் தான் சார் பண்ணுங்க. எல்லா பாட்டுமே லிரிக்ஸும் இல்லை, ரொம்ப ஒரு வாழ்வியல், ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பேர் வேண்டாம், 18 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை, 18 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணு எப்போ ஜாஸ்தி ஆகுது, எப்போ அது யாருக்கு கம்மியாகும், எப்போ குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான். இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்களேன். இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கேள்விப்படுறோம். அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக செனை பிடிச்சிருது இல்லையா? அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது, அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து, அந்த தரவுகளை எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பாஸ்கல் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எனக்கு டைரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல. நான் ரமா மேடம்கிட்ட கூட கேட்டேன், அந்த ஃபஸ்ட்டு பையன் யாருடைய குழந்தை? அது டெஸ்ட் பேபி சார், ஐவிஎஃப். அது ஐவிஎஃப் போனது காரணம் என்னென்னா, இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டிக்கான ஒரு ஆள்லாம் இல்லை இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும். இவருக்கு வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இவருக்கு ரொம்ப பழமையான ஒரு கேரக்டரு. அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. அது இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய ட்ராவல். அதுக்கு முடிகிற இடம் தான் அவர் ஹீரோவாக தவிர படம் முழுவதும் இல்லை இல்லை இல்லை. நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் டேர்ம். ஆமாம் சார். டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும். பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா? இல்லை சார், நோக்கம் இந்த ஊசி போட்டால் குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தயவுசெய்து தப்பாக நினைக்கக்கூடாது. அதாவது
இல்லைங்க, மாட்டுக்கு ஊசி போடுறது வேற, மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை பிறந்திருக்கா? நீங்கள் என்னங்க நீங்கள்? அதுவும் ஐவிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம், கிராமத்து மக்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா இல்லை அப்படிங்கிறது? சார், நான் வந்து இப்ப நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது. அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு. 2 பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, அதில் தான் குழந்தை உருவானே தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக உடல் வைக்கிறதோ இல்லை குழந்தை வேணாங்கிறக்காக உடல் வைக்கிறதோ இது எனக்கு இது அந்த கருத்துக்கு நான் எதிரானது. அதனால் எனக்கு தெளிவு என்னென்னா, குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐவிஎஃப் சம்மந்தமான பல கேள்விகள் இருக்கும், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு தேவையில்லாதனால அதை தவிர்த்துட்டேன். இல்லை இல்லை, அது ரொம்ப அருமையான லாஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம். ஆணும் பெண்ணும் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தது. அந்த 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 2 உயிர்கள் இன்பம் அடையும் போது 3வது உயிர் உருவாகும், இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை. ஏன்னா 2015 போல் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தட்ட கொடுக்கும்போது அவர் என்னை கேள்வி கேட்டார், கடைசியாக மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறது சொல்கிறியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு எனக்கு கேட்டார். நான் அப்போதைக்கு சொன்ன பதில் வந்து, அதை ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியல, அதை அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது. அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது இப்படி விட்டுறக்கூடாது, நம்ம ஒன்று அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற போது அது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டு. அவர் நம்மாழ்வார் ஐயா. ஸோ இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியெல்லாம் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதிலேருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம் இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்துக்கு, ஒருவேளை நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லலை, பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம்தான். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா சார், ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு பெத்த பெருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு. ஸோ அதுதான் பெத்த பெருமாள் கிட்ட எனக்கு ஏற்பட்ட நெருக்கம். ஸோ இன்றைக்கி இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படைப்பு வணிகமாகிறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் பார்த்தேன். ஏன்னா அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது. எப்போ வணிகமாவதோ ரொம்ப ஈஸியாக நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது. 3வது மாதம் 4வது மாதத்துலேயே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு 2 பேரையும் தள்ளிடுறாங்க. ஸோ அந்த 2 கதாபாத்திரங்களாக பெத்த பெருமாளாகவும் பாண்டியாவும் என்னால் மிக எளிதாக பொருந்தி கொள்ள முடிஞ்சுது. அங்கேருந்து தான் அந்த கதாபாத்திரம், அந்த கதையிலிருந்து ஆரம்பித்தது தான். அதை சார்ந்து வாழ்வியல் சூழலுக்குள்ளே போனோன்னையும் அது இன்னும் எங்களை வந்து மிகைப்படுத்தி கொடுத்துச்சு. அங்கே நாங்கள் வந்து அந்த பெத்த பெருமாளையும் பாண்டியா அவங்களுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அது அந்த விஷயம் தான் நடந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட டைம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் சார் இருந்துச்சு. பிகாஸ் இது என்னோடய வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர். ஸோ இது நம்ம பண்ணலாமா, பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடைய லைஃப்லையும் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். நான் அதில் ஒருத்தியாக ஏன் அவங்களோட வழிகளை நான் ஏன் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொன்னேன். ஸோ அங்கே போய் ரிஹர்சல் எடுக்கும்பொழுது அந்த மக்களோட பழகும்போது ஆப்வியஸ்லி அந்த கேரக்டரோட கொஞ்சம் சிங்காக வாய்ப்பு கிடைச்சிது சார்.
ஓகே ஓகே. டைரக்டர் சார் வந்து கேட்டிருந்தார், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டே இருக்குது, இங்கேருந்து இங்கே ஒரு எண்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இங்கே ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குது, நம்ம ஒரு வேறு வேரியேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்க்க அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இங்கே மாட்டுக்கொட்டையில் ஒரு அழும்போதே இவருடைய கேரக்டர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பாண்டி கிணத்து சீனில் இருக்கும் பொழுது நீ தான் முக்கியம்னு நினச்சேன், குழந்தை தான் எனக்கு முக்கியம், நீ தயவுசெய்து என்னை விட்டு நாங்கள் வந்துக்கிறோம் அப்படிங்கிற போது அங்கே அந்த கேரக்டராக அங்கே வந்து நின்றுச்சு. அதற்கப்புறமா அவங்களுடைய எமோஷ்னல்ஸ் பெருசாக தேவைப்படலை. அப்படிங்கிறபோது ஆஃப் மூடாக கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறமா சேர்றதுங்கிறது தேவைப்பட்டது. அப்படிங்கிறத கன்வே பண்ணும்போது அவர் இப்படியான ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். இல்லை சார், நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ரொமான்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்றா இருந்துச்சு இந்த சீன்ஸு. ஸோ ஆரம்பத்தில் வந்து திரவ் சார் வந்து எனக்கு அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக, ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன். ஸோ அந்த மூலயமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இது நான் ரியலாக சிரிக்கிற சிரிப்பு அது. ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப்ஸாவோ இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாகும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள், அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த படத்தில் மட்டும்தான் சார் அது. ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே சார். இல்லை சார், இதே ஆம்பளை குழந்தை பெற்றாதாங்கிறத வந்து அப்படி தானே ஆண்கள் நிறைய பேர் அதோட தொடர்படுத்தி இருக்கிறாங்கல்ல. இல்லை சார், அப்படிப்பட்ட கேரக்டராக காந்தியா இல்லை. அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதை நோண்டுற கேரக்டர் தான் அந்த கேரக்டர். இல்லை சார், ஆம்பளை அப்படிங்கிறது உடையிற தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க மூலமாக இல்லை, தானே புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த கேரக்டர் பெத்த பெருமாள். அவரே தானே புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். அது இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சால் மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுது. என்கிட்ட ஆதிக்கம் இருக்குங்கிறத தன்னை நான் உணரணும்ல. முதல்ல நான் உணர்ந்தால் தானே அது சரியாக முடியும். இன்னொருத்தன் சொல்லி அது உணருங்கிறது உணர முடியாது. அது அறிவியலை கருத்தாக அது புரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையிலே உணர்ந்தால் தானே நான் பண்ணுற தப்பு ஆதிக்கங்கிறது அவன் மனசில் உள்ளது அவனே உணரணும். அதுதான் அந்த கேரக்டர். அப்படி தான் அந்த ஆண் தன்மையை இவரதே உணர்ந்து தான் அவர் வெளிக்கொண்டு வந்தார். யார் சார்? கருப்பு. அவர் மதுரை ஊரில் இருக்கார் சார் அவர். ஆமாம் சார். ஆமாம் சார், ஊருக்காரர் பக்கம் வீட்டு. ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இல்லை சார், அது வந்து இப்போது படம் பார்க்குறதுக்கு முன்னாடியான பல கேள்விகள் இருக்கும். இது இன்னொன்று இந்த போஸ்டர்ஸ் வந்து ஒரு தன்மையில் மட்டும் இல்லை, இவங்களுக்கு பலவிதமாக பல விஷயங்கள் இதுக்குள்ளே புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த போஸ்டர்ஸ் வச்சோம். அது படம் பார்க்கும் பொழுது இது சரியாக கன்வே பண்ணிடும் அப்படின்னு நம்பினேன். அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், இல்லை மறுபடியும் அது சர்ச்சையாச்சுன்னா அது நம்ம பேசி ஆகணும் சார். சார், வெப்பம் குளிர்மலைங்கிறது மழை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் சார் உயிர் உருவாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை.
இப்போ வந்து ஆணோடைய இதில் வந்து வெப்பம் தன்மை அதிகமாக இருக்கணும், பெண்ணோட கர்ப்பப்பையில் குளிர்ச்சி தன்மை இருக்கும். இது ரெண்டும் புணர்ச்சி நிலையில் ஒரு உயிர் உருவாகுது. அதே மாதிரி தான் மழை எப்படி உருவாகும், காற்றில் வந்து வெப்பம் தன்மையும் புணர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி நிலையில் தான் மழைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது. அதனால இது அதுக்கும் இயற்கை சார்ந்ததுனால அது வந்து இந்த தலைப்பு வச்சிருக்கோம். சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். ஆமாம் சார். இல்லை சார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது மட்டும்தான் சார் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு ஐவிஎஃப் இருக்குது, இப்படி குழந்தை பெற்றுக்கிறங்கிறதே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு நான் மாட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் ஊரில், ஏன்னா பக்கத்தில் நம்ம மாடு வளர்க்குறோம், இதுதான் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதே இது இங்கே மனுஷனுக்கு இப்படி நடக்குதா, அதை வந்து சோகால்டு ஆம்பளை அப்படிங்கிறத அதை எப்படியா எடுத்துப்பான் அதை அப்படிங்கிறது. ஆமாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். அதான் சார் நாட்டு மட்டும்தான் சார் அது எனக்கு புரியாத இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஐவிஎஃப் பற்றி எனக்கு சுத்தமாக அறிவே இல்லாத இடத்துலேருந்து இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் சார். அது முழுக்க கற்பனை தான். அது கேரக்டர் சார்ந்த கற்பனை தான், மற்றபடி நடந்தது நிகழ்வுங்கிறது ஒன்றுமே இல்லை. அது டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருப்போம்ல, இப்படி ஒரு போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து எடுத்தது தான் அது சார். இல்லை சார், அவங்களுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது, அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தான். அது இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆமாம் சார், ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை. நான் பல பிரச்சனைகளை சமாளித்து வந்தேன். இப்போ அவங்க பொட்டுக்கும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து ஒரு விதத்தில் நான் அதில் பாதிக்கப்பட்டேன், நான் அதை அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் பண்ணலை, நான் முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நீ அப்படி ஒரு முடிவு எடு, என்ன சிக்கலுங்களுக்கு கூட நான் வர விரும்பலை, நீ அதை முடிவு எடுத்துக்க, நான் அவங்க கூட நிற்பேன். இல்லை சார், அவனும் ஆம்பளை தானே, போக போக புரிஞ்சுப்பாங்கிறது தான் சார் சொன்னாங்க. ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் ஒன்று புரிஞ்சுப்பாங்கன்னு அப்படி ஒன்றும் மென்ஷன் பண்ணல சார். ஆமாம், அவங்கள பண்ணாங்க. ஏன்னா பொட்டு வச்சுக்கிட்டு போகக்கூடாது, புருஷன் செத்தா என்னை கேள்வி பேசுகிறாங்க, அது ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அது ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ சீவிட்டு போகிறா பார்த்தியா, இவன் எங்கேயோ போகிறா, புருஷன் செத்துனா வாடுக்கு போகிறா அப்படின்னு ஊரே பேசுகிறது டாபிக். இது வந்து ஊர் ஒன்றை பேச போகிறதில்ல, அவன் ஆம்பளை தானே, அவன் போக புரிஞ்சுப்பான் விடு, என்னை ஊரே புரிஞ்சுக்கிச்சு, அவன் ஒருத்தன் புரிஞ்சுக்க மாட்டானா அப்படிங்கிற இடம் தான் சார் அது. இல்லை அது ஃபுல்லாக கையில் எடுத்தது தான். அது அவர் டைரக்டர் வந்து ஃபுல்லாக ஒரு சின்ன ஷேக் இருக்கணும், அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி எடுத்தது தான். அது ஃபுல்லாமே அந்த சீன் ஃபுல்லாமே ஒன் டேக்கில் போச்சு, கையில் இது பண்ணது. இல்லை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது தான். எல்லாருக்கும் வணக்கம். மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் கனா படம், மெட்ராஸ், இப்போ பார்க்கிங், இல்லை இவ்வளோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குன்னு இது வரைக்கும் அது மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இது எனக்கு தெரியல. ஒருவேளை மேபி நான் அந்த பெரிய பொட்டு வைக்கிறேன்ல, ஸோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம். மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை, நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார். டைரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணேன். அது ஆண் உறுப்பு சார், அது கதை தொடர்பு இருக்கிறனால அது அது ஸ்டார்டிங்கில் குஞ்சாமணின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா குஞ்சாமணி போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார்.